5000 ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் தமிழகத்தை நோக்கி வரும் அண்டை மாநில படை 2026இல் செம ட்விஸ்ட். அமித்ஷா மற்றும் எடப்பாடி பழனிசாமி போட்ட அந்த ரகசிய பிளான் என்ன தெரியுமா? இது திமுக கோட்டையை தகர்க்குமா? இப்போதைய ஹாட் நியூஸ் இதுதான். 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை வீழ்த்த ஆர்எஸ்எஸ் ஒரு மெகா பிளான் போட்டிருக்கு. சும்மா சாதாரணமான பிளான் இல்ல. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு அண்டை மாநிலங்கள்ல இருந்து சுமார் 5000 6000 பயிற்சி பெற்ற ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய போறாங்க. இவங்க வேலை என்ன தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் பத்தி பேசின பழைய பேச்சுகளை கையில் எடுத்து ஒவ்வொரு தெருவா ஒவ்வொரு வீடா கொண்டு போய் சேர்க்க போறாங்க. இந்துக்களுக்கு எதிரான அரசு அப்படிங்கிற பிம்பத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா உருவாக்க போறாங்க. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கிற எல்லா பூத் கமிட்டிகளையும் பலப்படுத்த அமித்ஷா நேரடியா வியூகம் அமைச்சிருக்காரு. சமீபத்துல டெல்லியில எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் சந்திச்சது சும்மா இல்ல. பூத் கமிட்டி வேலைகள், சோஷியல் மீடியா அட்டாக்னு எடப்பாடிக்கு ஃபுல் பவர் கொடுத்திருக்காரு அமித்ஷா. ஆர்எஸ்எஸோட கிரவுண்ட் ஒர்க்கும் எடப்பாடியோட அரசியல் அனுபவமும் ஒன்னா சேர்ந்தா அது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தமிழக அரசியல் வரலாறு இதுவரை பார்க்காத ஒரு மிகப்பெரிய களப்பணி இது. இந்த வியூகம் வாக்குகளா மாறுமா, இல்ல திராவிட மண் இந்த மாற்றத்தை தடுத்து நிறுத்துமா? நண்பர்களே, ஆர்எஸ்எஸ் அமைப்போட இந்த மாஸ்டர் பிளான் 2026ல வேலை செய்யுமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இத பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.